அன்னியாங்க அர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு டேங்க எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 8. ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ வீதா இவ்வளோ ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ இந்த சைட் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஹே நேஹா, என்னாடி இவ்வளோ கூலாக நீ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க? ஏண்டி லெக்ஸி, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அதை பார்க்காம கூலாக அட்டன் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குற? உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல கிளாஸை கவனி. ஏய் நேஹா, உனக்கு இன்னுமா தோணல? என்னடி தோணும் சொல்ல? அந்த உனக்கு அவன் மேலே பார்த்து பயமே இல்லையா? எதுக்கு நான் பயப்படணும் பார்த்து? நீ என்னடி, அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? அதான் இப்படி கூலாக இருக்க. தெரிஞ்சிருந்துச்சு இந்த ஸ்கூலை விட்டே ஓடி போயிருப்ப. என்னடி சொல்கிற? எனக்கு புரியல. உனக்கே தெரியாது நேஹா, அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. அவர் மிஸ்டர் கிம்மோட பையன். அவன் தான் மிஸ்டர் கிம்மோட பையன். அது எனக்கு தெரியுது. ஆனால் நீ தெய்யங்க லவ் பண்ணுற, அது நல்லாவே எனக்கு தெரியுது. மார்னிங் அவனை அந்த கிளாஸ் ரூமில், எம்டி கிளாஸ் ரூமுக்கு உன்னை கூப்பிட்டு போனதை நான் பார்த்தேன். உன்னை பார்த்து ஈவில் ஸ்மோக் பண்ணதை நான் பார்த்தேன். என்னது, என்னை பார்த்து ஸ்மோக் பண்ணனா? யாரே சொல்கிற? அவன் அங்கே இல்லவே இல்லையே. அவன் கிளாஸ் ரூமில் தான் இல்லை. பட் நீயும் டேயுங்கும் கிளாஸ் ரூமில் இருந்ததை அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். என்னடி சொல்கிற? ஆமாம், உனக்கு தெரியாது வியை பற்றி. அவனுக்கு ஒரு பொருள் வேணும்னா அது வேணும். இங்கே பாரு, உன்னால் அவன் டேயவங்க கொலை பண்ணிட்டாச்சு, உன்னை அடைஞ்சிருவான். டேயவனை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியுது. நீனே அவனை லவ் பண்ணுற. பட் உன்னை லவ் பண்ணுறான்டி, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் சொல்ல தெரியுது. இது என்ன, என்கிட்ட சொல்லி சொன்னானா? என்னை நம்ப மாட்டியா நேஹா? இங்கே பாரு, அவன் ஒரு சைக்கோடி. அது மட்டும் இல்லை, சரியான ட்ரக் அடிக்ட்டு. இது வரைக்கும் எவ்வளோ ட்ரக் அடித்தாலும் எந்த பொண்ணுங்க பக்கத்தில் அவன் போனதும் கிடையாது, பொண்ணுங்க ஃப்ளர்ட் பண்ணதும் கிடையாது. பொண்ணுங்க அவன் பின்னாடி போனால் கூட அவன் கண்டுக்கவும் மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்துருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கு போல. என்னடி, நீ என்னை பயமுறுத்துறியா இல்லை வேற ஏதாச்சும்? பயம்லாம் முறுத்தலை. உனக்கு வார்னிங் தரேன். வீக்கில் நீ தள்ளியே இரு. அவன்கிட்ட க்ளோஸாக போயிடாத. ஒரு வேளை போனேன்னு வச்சுக்கோவேன், ஃபுல்லாக முடிச்சு விட்ருவான். அவனுக்கு உன்கிட்ட என்ன வேணுமோ அதை அவன் எடுத்துப்பான். என்னடி சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி நானே அவனை பார்த்து பயந்து தான் இருக்கேன், வெளில காட்டிக்காமல். எனக்கு டேயங்க் தான் வேணும். என் ஹோல் பாடியும் டேயங்க்கு மட்டும்தான். புரியுது இல்லை? அவன்கிட்ட தள்ளியே இரு. நீயும் டேயங்க ஒன்றா இருக்கிறது பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் க்ளோஸாக இருந்ததை பார்த்தாலே அவனுக்கு என்னமோ ஆகுது. நான் அவனை நோட் பண்ணேன். எனக்கு மார்னிங் ஸ்கூல்லேருந்து அவன் ஒன்று தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ கூட அந்த சைட் திரும்பி பாரு, விண்டோ சைட் அப்படின்னு காட்டுறா. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அங்கேருந்து ஒரு தூரத்துலேருந்து உங்களே அப்படியே வெறிக்க பார்க்குறான். அவன் வயசு அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுறீங்க. இவன் கிளாஸ் போகாமல் என்ன பண்ணுறான்? நீ இதை கேட்குற. பட் அவன் ஒன்றை தான் பார்க்குறான். அவன் கிளாஸை கூட அட்டன் பண்ணல. அது மட்டும் இல்லை, டேயங் தான் இந்த ஸ்கூல்லேயே டாப்பர். ஆனால் அவனுக்கு பைக்னால் பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும், அதுவும் தெரியுது. பட் வந்து ஒரு ஃபைட்டர் டி. அவனால் டேயாங் வந்து எதுக்கவே முடியாது. டேயாங் தான் இதில் ஏதாச்சும் ஆகும். பாய் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, அதுவும் வீக்கிட்ட இருந்து. அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நேஹா, நீதான் டேயாங்கை பார்த்துக்கணும். ஆல்ரெடி அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பான். இந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப இன்னசென்ட். பட் அப்படி கிடையாது. 2 பேருமே ட்வின்ஸ் தான். ஜெராக்ஸ் அடித்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் டோட்லி வேறு. அவன்கிட்ட நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. உனக்கு நான் கொடுக்க வார்னிங்காக இருக்கலாம். என்ன லெக்ஸி, என்னை போட்டு இப்படி பயமுறுத்துற? ஆல்ரெடி நானே பயந்துட்டு இருக்கேன், நீ இப்படி பயமுறுத்துற? நானே எதுவும் கண்டுக்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த காட்டி நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து
வீக்கிட்டேருந்து எப்படியும் தப்பிக்கணும், கண்ணிலே பற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் தோணுது. பட் நீங்கள் இருக்கிறதே வியோட வீட்டில். உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வந்து ஸ்டெப் பிரதர். இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. உங்கள் மானம்லாம் போயிடும். உங்களுக்கு அப்படி தோணுது. பட் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கிளாஸ் டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ லஞ்ச் ஹவர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேண்டீன் போகாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ லெக்ஸி உங்களை பார்த்துட்டு, என்ன நேஹா இங்கே உட்காந்துட்டு இருக்க? எனக்கு வரத்துக்கு பயமாக இருக்குடி. வா சாப்பிடலாம், டைம் ஆச்சு. ஆல்ரெடி டைம் ஹவர் முடிய போகுது. புரிஞ்சுக்கோ. நீ வந்து சாப்பிட்டுட்டு நான் உன் கூட இருக்கேன்ல, நீ இருப்படி. அந்த வந்து என்னை விட்டு ஓடிடுவல்ல. இல்லை நான்லாம் ஓட மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ டேன் உள்ளே வந்துட்டு, லெக்ஸி நீ விடு, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் டேங் வந்துட்டான்னு சொல்லிட்டு லெக்ஸியும் போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே டேங்க பார்க்குறீங்க. டயா நீ, எனக்கு தெரியுது நீ பயந்துட்டு இருக்கண்டு. அந்த உன்னோட கிளாஸ் டோரே பார்த்துட்டே இருந்தான், நான் அதை நோட் பண்ணேன். நீ பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன். ஆனால் டேயோ இப்போ தான் லெக்ஸி சொல்கிறா, வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான்ட்டு. எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது டயா. ஐயோ, அவன் என் தம்பிடி, அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் என்ன சொன்னான், அவன் அப்படியே மாறி வர்றான்னு தோணுது. டோட்டலாக வேற மாதிரி இருக்கான். முன்னைக்கெல்லாம் அவன் வந்து ஒரு பொருள் வேணும்னா என்கிட்டேருந்து பறித்து எடுத்துப்பான். பட் இப்போ அவன் அப்படி கிடையாது. அவன் என் கூட ஒன்று இருக்க சொல்கிறான், அவன் கூட இருக்க சொல்கிறான். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னால் கூட இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன்கிட்ட அவனை கொடுக்குறதுக்கு எனக்கு என்ன இஷ்டம்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. நான் லவ் பண்ணுற பொண்ணை இன்னொரு பையனுக்கு எப்படி விட்டு கொடுப்பான்? அதுவும் சொந்த தம்பியாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டான். உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் லவ். ஆனால் எனக்கு தெரியும் டேயா அப்படின்ட்டு நீங்கள் தேங்காய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் அவங்களுக்கு அவன் வந்து ஃபுட்லாம் கொண்டு வந்திருக்கான். பட் நீங்களும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ டே உங்களை பார்த்துட்டு, நேஹா இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம், ஒரு நைட் டேட் மாதிரி போயிட்டு வரலாம், டின்னர் சாப்பிட்டுட்டு. ஆனால் எப்படி போக முடியும்? வீட்டில் தான் அப்பா அம்மா இருக்காங்கல்ல. முடியாது தான். பட் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? அப்பா அம்மா 2 பேருமே அவங்க வெளில போகிறாங்க, பிஸ்னஸ் ட்ரிப். ஆனால் அது ஹனிமூன் மாதிரி தான். பட் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. எப்படியும் வர்றதுக்கு ஒரு 1 வீக் எடுக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் எப்படி சமாளிக்கிறது டேயா? சமாளிச்சிக்கலாண்டி. உன் டோர் இருக்குல்ல, ரூமோட டோர், அதை லாக் பண்ணிக்கோ. வியோட ரூமில் இருந்து என் ரூம் கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? எனக்கு புரியுது, ஆனால் பயமாக இருக்குல்ல. சரி நீ பயப்படாத, எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுறான். நீங்களும் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸ் டைமும் முடியுது. நீங்கள் உங்கள் பைக் எடுத்துகிட்டு யாரையுமே பார்க்கல, அப்படியே போயிடுறீங்க. ஸோ வீதை பார்த்துட்டு, போடியா போடி, எனக்கு தெரியும் இந்த யாருன்ட்டு உனக்கு கண்டிப்பாக புரிய வைக்கிறேன். அதுவும் இந்த டேயா, ஃபர்ஸ்ட்டு நான் தானே உன்னை டச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த டேயா. உனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதெல்லாம் அவன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டி. ஆனால் நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான்டி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் அந்த தேயம் ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்துட்டான். என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நேஹா. ஆனால் நீ எனக்கு கண்டிப்பாக வேணும். நீ இல்லாமல் என்னால் ஒரு மேட் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு மார்னிங்லேருந்து உன்னை சரியாக பார்க்கவே இல்லை, உன் கூட பேசக்கூட இல்லை. எப்படி இருக்குது தெரியுமா? ட்ரக் அடிக்காத மாதிரி இருக்குடி. என்னோடய ட்ரக்கே நீ தான் அப்படின்ட்டு அவர் மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு நீங்கள் போகிறதே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேயாங்கவியும் ஆல்ரெடி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரூமில் உட்காந்து ஸோ ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில், அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் உள்ளே வந்து, என்னம்மா உள்ளே வந்திருக்க, சொல்லு, ஏதாச்சும் நியூஸா என்ன? புரிஞ்சிருச்சா? அது வந்து நான் அப்பா கூட பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேம்மா. ஓ, பிஸ்னஸ் ட்ரிப்பா இல்லை ஹனிமூனா அப்படின்ட்டு நீங்கள் அம்மா கலாய்க்கிறீங்க. ஏய் 2ம் தான், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வரேன், சேஃபாயிரு. ஏன் டேங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அப்பா டேங் வீக்கிட்ட 2 பேரும் சொல்லிட்டாங்க. பட்டு சேட்டை பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும்.
நீ டேயாங் கூட பைக் டிரைவிங்லாம் போவேன்னு எனக்கு தெரியும். பட் வந்து நைட் டைமில் போகாமல் கொஞ்சம் ஈவினிங் டைமாக பார்த்து போங்க சரியா? லேட் நைட்டெல்லாம் வெளில சுற்றிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? ஆமா புரியுது. நீ எனக்கு பைக் கொடுத்ததே போதும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா டேட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ மிஸ்டர் கிம் உங்கள் அம்மாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க யூஎஸ் தான் போகிறாங்க. அண்ட் நீங்கள் அப்படியே டேயங்க பார்க்குறீங்க. டேயவங்களை பற்றி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஓ என்னமோ நடக்குது பட் தெரியல, பார்க்கலாம், நானும் இருக்கேன்ல உங்கள் கூட அப்படின்ட்டு நீ இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறான். பட் நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. டேங்க்குண்ணா ஜர்க்குடுது. என்னென்ன பண்ண போகிறேனோ தெரியலையே. முதல்ல நேஹாவை என் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணும். நைட் தூங்கும்போது அவன் கண்ணிலே படக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே போயிடுவான். அப்பட்டே அவங்கள பார்த்துட்டு ரெடியாக நம்ம டேட் போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நீங்களும் போயிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்கர்ட் போட்டு அப்படியே ஒரு ஹூடி மாதிரி போடுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டேட் போகும்போது இந்த மாதிரி போகணும்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸோ அது மாதிரி டேட்டுக்கு மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வெளில வரீங்க. டேங்க் தான் நார்மலாக அவன் வந்து ஒரு ஹூடி ஒரு ஜர்க்கின் போட்டிருப்பான், எல்லாமே கவர் பண்ணியிருப்பான். அப்போ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு டேட் போகிறியா இல்லை ட்ரை பண்ணுறியா என்ன? நம்ம பைக்கில் டேட்டே போகிறோம், வா 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 அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி டேன் கூப்பிட்டு போகிறான். வந்து இதை கவனிக்கல. அவன் உள்ள ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா உங்க கூட நைட்டு வந்து ஸ்டே பண்ணணும், ஃபிசிக்கலாக அப்படியே உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக பிளான் போட்டு இருக்கான். இந்த சைட் நீங்கள் அப்படியே டேங் கூட பைக் எடுத்துகிட்டு வெளில போயிடுறீங்க. ஐ மீன் டேங்குள்ள வந்து ஏற்றிட்டு பின்னாடி போகிறான். அண்டு வந்து வீக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த சைட் வீடா நேஹா இன்னைக்கு நைட் நீ எனக்கு சொந்தமாக போகிற. எப்படி தெரியுமா? உன்னை இன்ச்சு பை இன்ச்சா அப்படி ரசிக்க போகிறேன்டி. உன்னை அப்படியோ அங்கங்கே டச் பண்ணி இன்றைக்கி பார்த்தேன். மார்னிங் ஸ்கூலில் எல்லா இச்சக்கலைகளும் உன்னை தான் பார்த்தீங்க. ஆனால் நீ எனக்கு சொந்தம்னு இந்த வேர்ல்டுக்கே நான் சொல்லணும்டி. கண்டிப்பாக சொல்லக்கூடிய நாள் வரும். அந்த தேவங்களும் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். நீ எனக்கு தான் எனக்கு நைட் நீ எனக்கு ஃபுல்லாக சொந்தமாகிடுவேன் அப்படின்ட்டு அவன் வந்து அவங்க ரூம் டோர், ஐ மீன் சீக்ரெட்டாக டோர் இருக்கும்ல, அந்த டோர் வழியாக வர்றான். வந்து உள்ளே பார்க்குறான், நீங்கள் இல்லை. ஒரு வேளை டேயாங் ரூமில் இருப்பாளோ, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டேயாங் ரூம்லேயே நீங்கள் இல்லை. டேயாங்கும் இல்லை. நேஹா எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்கு தான் வர்றான். ஷெட்டுக்கு வந்து பார்க்குறான், நீங்கள் ஒரு ஷெட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக்கை ரெடி பண்ணிட்டு அங்கே வந்து உங்கள் பைக் இருக்குது பட் எங்கள் பைக் இல்லை. உனக்கு புரிஞ்சு போச்சு எங்கே போயிருப்பீங்கன்ட்டு. எங்கே போயிருப்பா அவள் எங்கே போயிருப்பா? என் கூட வெளில போயிட்டா. என்னை விட்டுட்டு நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி உன்னை நினச்சி புலம்பிட்டு இருக்கேன். நீ அவன் கூட போறியாடி? எனக்கு உன் கூட இருக்கணும். உன் கூட இருக்கும்போது என் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதுதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் உன்கிட்டேருந்து எனக்கு கிடைக்குதுடி. அதான் உன் கூட பைத்தியக்கார மாதிரி பின்னால் வர்றேன். ஆனால் நீ அந்த டேயும் கூட போகிறல்ல. நீ டேயும் கூட போகும்போது நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்துருப்பேன்ல. நம்ம 3 பேரும் போயிருக்கலாம். என்னை பாதியிலே நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீ என்னை சீட் பண்ணுறல்ல. உனக்கு என்னை பிடிக்கல, எனக்கு தெரியும். அந்த டேயை தான் உனக்கு பிடிக்கும்ன்ட்டு. என்னை பிடிக்காதில்ல உனக்கு. நான் ட்ரக் அடிக்கிறேன், பைத்தியக்காரன், மென்டல், சைக்கோ. அதனால் உனக்கு என்னை பிடிக்காதில்ல. ஆனால் நான் இப்படி தாண்டி, என்னால் மாற்றிக்க முடியாது. ஆனால் அவனை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் நீ அவன் கூட போயிட்ட அப்படின்ட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி புலம்புறான். ஏன்னா அவன் ட்ரக் எடுத்துருப்பான். பட் நீங்கள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்லன்ட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ இந்த சைட் நீங்கள் டேயாங் கூட தான். டேயாங் நம்ம விட்டு வந்துட்டோமா? எதுக்கு நீ அவனை பற்றி பேசுகிற? நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த டேட் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் சைட் தான். நீங்கள் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு டேயாங்கை பார்த்து டேயாங் ஆனால் இது நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கை பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவன் உங்களை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸில் சைட்டில் அந்த ஐஸ்கிரீம் இருக்கும். அது என்ன பண்ணுறான்னா அவன் டங்காலே அப்படியே லிக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. உங்கள் ஸ்டொமக்கெலாம் பட்டர்ஃப்ளையாக இருக்குது. ஸோ நீங்கள் டேயாங் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடா பண்ண அப்படின்ட்டு. டேயாங் என்ன நீ
இந்த மாதிரிலாம் பண்ணுற. ஆனால் தெரியலடி, எனக்கு உன் கூட இப்படியெல்லாம் இருக்கணும்னு தோணுது. ரொம்ப க்ளோஸ்டாக இப்படி இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துருது. அச்சோ, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கீழே விழுந்துட்டேயா. அது தானே, நான் வாங்கி தரேன்டி. எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும், அங்கே தான் உட்காந்து அவன் உங்கள் லாப் மேலே படுத்துக்கிறான். என்னட்டையா தெரியலடி, உன் கூட இப்படி இருக்கணும்லாம் தோணுது. நிறைய விஷயம் உன் கூட பண்ணணும், உன் கூட மட்டும்தான் நான் பண்ணணும்னு தோணுதுடி. எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் நான் உன் கூட எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியல. டேயாங் என்ன சொல்கிற, எனக்கு புரியல. நீ வேற மாதிரி பேசுகிற டேயாங், எனக்கு பயமாக இருக்குது. இல்லடி, வியை நினச்சி தான் எனக்கும் பயமாக இருக்குது. அவனை பற்றி உனக்கு தெரியாதடி எந்த மாதிரி கேரக்டர்னு. என்ன சொல்கிற தயாங், எனக்கு புரியல. அவன் ஒரு சைக்கோனா மீனிங் தெரியுமா? உனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க நேஹா. அவன் எத்தனை பேரை கொண்டிருக்கான்னு தெரியுமா ஸ்கூலில்? என்னது கொலையா? ஆமாண்டி, அவனை யாராச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கொன்றுவான். அவன் ஒரு மாதிரி சைக்கோ. அவன் கிளாஸ் ரூம்லேயே யாராச்சும் போய் சொன்னால் கூட கொன்றுவான்டி. ஆனால் அப்பா தான் அவரை பிஸ்னஸ் அவ்வளோ பெரிய ஆள், அதை வச்சு எல்லாம் மறைச்சிட்டு இருக்காரு. அவன் உன் மேலே அவன் கண் பட்டிருக்கு. எனக்கு நீ சொந்தமாகணும். ஃபர்ஸ்ட் நான் அவனை டச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, அவன் என்னை கொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் நான் அவன் கூட இருக்கணும்டி. எனக்கு அது ஆசையாக இருக்குது. எனக்கு தெரியும் நீ சின்ன பொண்ணுன்ட்டு. நானும் தான். நம்ம 2 பேருமே இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. அதுக்குள்ளே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது தப்பு தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு நீ வேணும்டி. இது செல்ஃபிஷாக கூட இருக்கலாம். நான் அவனை ஃபர்ஸ்ட் டச் பண்ணணும். அவன் எப்படி உன்னை விட மாட்டான் எனக்கு தெரியும். அவன் உன்னை அடையாமல் விட மாட்டான். ஆனால் நான் அவன் கூட இருக்கணும்டி. எனக்கு இது ஆசையாக இருக்குது. ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டாக உன்கிட்ட நான் கேட்குறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா இன்றைக்கி நைட்டே? ஆனால் நீ இருக்கும்போது எப்படி இருக்கலாம் சொல்லிட்டேயா? அவன் இருக்கும்போது நம்ம எப்படி அங்கே இருக்கலாம்? எனக்கும் உன் கூட இருக்கணும்னு தோணுது. பிடிச்சிருக்கு உன் கூட இருக்க. எனக்கு நீ கூட இருக்க சுத்தமாக பிடிக்கலட்டையும். அவன் கூட இருக்கும்போது பயமாக இருக்குது. அவன் கூட வந்தோடனே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என் அப்பா பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக என்னை பார்த்துக்கிறேன். ஆனால் வியை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் கொலை பண்ணுறான்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் தான் லெக்ஸு சொன்னான் எல்லாமே வியை பற்றி. ஆனால் அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லா பழக்கத்தையும் விட்டுருவான்ல. அது முடியாது நேஹா. அப்பா ஆல்ரெடி எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு. அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் இன்னும் தான் அக்ரெசிவ் ஆகுறானே தவிர குறையிறான் இல்லை. பட் எனக்கு ஒன்று தோணுது, நீ அவன் கூட இருக்கும்போது அவன் ட்ரக்கே அடிக்கிறான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. அதுதான் எனக்கே டவுட்டாக இருக்குது. என்ன இது எதுவுமே எனக்கு புரியல நேஹா. ஆனால் அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான். ஒருவேளை நீ அவனுக்கு கிடைக்கலன்னா உன்னையும் கொன்றுவான்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இந்த பாடியில் உயிர் இருக்கும் வரைக்கும் உன்னை யாரையும் டச் பண்ண விட மாட்டேன்டி. எதுக்குமே உன் ஹாப்பினஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இது தெரியுது. நம்ம லவ் பண்ணுறது கூட சரியில்லை. ஆனால் அந்த சொசைட்டியை பார்த்தா நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க, நம்மளை சேர்த்து வைப்பாங்க நேஹா. நீ பயப்படாத அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐயா எந்த சந்தர்ப்பத்துலையும் அவனை நான் என்னை தொட விடவே மாட்டேன் தயா. அவனால் முடியாது, விடவே மாட்டேன். அது எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும் அவன் என்னை தொட மாட்டான். எனக்கு ஒன்று தெரியுது தயா, அவனும் என்னை லவ் பண்ணுறான். ஆனால் நான் அவனை லவ் பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் அது அவனுக்கு ஹர்ட் ஆகும். இது ஏன் தப்பு தான். ஃபர்ஸ்ட் நான் அவனை போய் பார்த்துருக்கக்கூடாது. நீ நினச்சி அவனை கிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது தப்பு. ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு கண்டிப்பாக
தெரியல தயாங். எல்லாமே நீ நீ இருக்குன்னு தைரியத்தில் தான் நான் இருக்கேன். நம்ம லைஃப்பில் பார்த்தியா, நான் லவ் பண்ணுற உன்னை என் அப்பா, ஐ மீன் உன்னோட அப்பா என் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. எவ்வளோ தடங்கள், இந்த இவன் எல்லாமே இவ்வளோ கஷ்டமா லைஃப்பில் வாழ்கிறதுக்கு, நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டு தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு புரியுது. ஆனால் லைஃப்னால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் தானே. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பை வாழணும் தயாங். நம்ம 2 பேரும் போல்டாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்பில் வாழலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டடீஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நடக்குது நம்ம பார்த்துக்கலாம் டேயாங் அப்படின்ட்டு டேயாங்கிட்ட இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.